வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021 இலவச தையல் மிஷின் அனைவரும் பெறலாம். ஸோ இந்த தையல் மிஷினுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிப்பது, எப்படி பெறுவது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிற பல்வேறு டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம்ஸ் குரூப்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த தையல் மிஷினை பெறுவதற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதிகள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. இதற்கு ஆண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 72,000க்குள்ளே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய வருமான சான்றிதழில் உங்களுடைய இன்கம் 72,000க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயது 20 முதல் 40க்குள்ளே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள், ஆண்கள், பெண்கள் இவங்க 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள், அதாவது பிசி கேட்டகரி, அதாவது பொருளாதாரத்தில் மிக பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பிசி, எம்பிசி கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விதவிகள் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பயனுள்ள தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆண்கள், பெண்கள். அடுத்தது பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லா கேண்டிடேட்டுமே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விதவிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். தென் அடுத்தது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான விண்ணப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த ஃப்ரீ சப்ளை ஆஃப் சேயிங் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணணும். ஸோ இதை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கூட கொடுத்துருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு நீங்கள் இது கூட நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த அப்ளிகேட், உங்களுடைய நேம், அடுத்தது மேலாக ஃபீமேலாக, அடுத்தது அட்ரஸ், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர் வாட் ரீசன் த சேயிங் மிஷின் ரெக்வஸ்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த தையல் மிஷினை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கீங்களா, இல்லை விதவையாக இருக்கீங்களா, இல்லை கணவரால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் அதாவது ஹேண்டிகேப்டாக இருக்கீங்களா, சரிங்களா. ஸோ இது மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் அதாவது வருஷம் உங்களுடைய இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வருமான சான்றிதழ் இருக்கிறது என்னவோ அதை நீங்கள் இதில் எழுதிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தையல் மிஷின் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் நீங்கள் இதில் சைன் பண்ணணும். இந்த அட்டாச்மெண்ட், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போனீங்க அப்படின்னா டேரெக்டாக இதில் அப்ளை பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் கூட நீங்கள் எதை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் பிலோ ₹12,000, அதாவது ஒரு மந்த்துக்கு 12,000க்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது கூட இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி, இது மாதிரியான ஏஜ் ப்ரூஃப்ஸ் ஏதாவது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி பின்னாடி அட்டாச் பண்ணணும். இவங்க கேட்டிருக்கக்கூடியது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். ஸோ இதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய வருமான சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃப், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டெலாம் இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இது மாதிரி ஏதாவது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆதரவற்றவரா, விதவையா இல்லை கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டை இதுக்கு தேவைப்படுதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா ப்ரூஃப் ஃபார் நோயிங் டெய்லரிங், அதாவது உங்களுக்கு தையல் தெரிந்தவர் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ், சரிங்களா. ஸோ உங்களுக்கு தைக்க தெரியும் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பின்னாடி இதனுடைய ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும்.
ஸோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் எங்கே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஸோ 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் தொகுதி மேம்பாட்டு அதிகாரி அலுவலகம், அதாவது பிடிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் சமூக நல அலுவலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மாவட்ட சமூக நல அலுவலகம், இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவலை வந்து உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஜாப் ஃபேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.